அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கே மீண்டும் இன்று முதல் ரயில் சேவை. இருவார போர் நிறுத்தத்துக்கு இணக்கப்போர் முடிவுக்கு வருமா? நாளை பேச்சுகள் ஆரம்பம். சற்று நிம்மதி பெருமூச்சு விடும் உலகம். போர் நிறுத்தம் அறிவித்தாலும் ஈரான் மீது தொடரும் தாக்குதல். பதிலடி தாக்குதலும் நடப்பதால் ஓயாத பதற்றம். தாக்குதலை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை, இஸ்ரேல் ராணுவ தளபதி அறிவிப்பு. எரிபொருள் விலை மிக விரைவில் குறையும், அமைச்சர் பிம்பல் சபையில் உறுதி. இனி விரிவான செய்திகள். இருவார போர் நிறுத்தத்துக்கு இணக்கம். போர் முடிவுக்கு வருமா? நாளை பேச்சுகள் ஆரம்பம். சற்று நிம்மதி பெருமூச்சு விடும் உலகம். ஈரான் மீது 2 வார காலத்துக்கு தாக்குதல் நடத்த மாட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள நிலையில் ஈரானும் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இதனால் இருதரப்புக்கும் இடையே இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளதுடன் நாளை 10ஆம் தேதி இருதரப்புக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கும் என தெரிகிறது. இதையொட்டி சில நிபந்தனைகளும் பின்பற்றப்பட்டுள்ளன. இருதரப்புகளுக்கும் இடையே போரை நிறுத்தும் முயற்சியில் கடந்த 2 வார காலமாக ஈடுபட்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக தனது ட்விட்டரில் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதில் ஈரான், அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். லெபனான் உட்பட வளைகுடாவில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் மோதல்கள் உடனடியாக முடிவுக்கு வருவதாகவும் ஷெரீப் கூறியிருந்தார். இதன் மூலம் பிராந்தியத்தில் பதற்றங்கள் தணியும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர். போர் நிறுத்தம் அறிவித்தாலும் ஈரான் மீது தொடரும் தாக்குதல், பதிலடி தாக்குதலும் நடப்பதால் ஓயாத பதற்றம். கடந்த 1 மாதத்துக்கு மேலாக நடந்து வந்த ஈரான் அமெரிக்க போர் 2 வாரத்துக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் என அறிவிக்கப்பட்டாலும் ஈரான் மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. ஈரான் லாவன் தீவில் உள்ள எண்ணெய் ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை எதிரிகளின் தாக்குதல் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. வளைகுடா நாடுகளை கடந்த 1 மாதத்துக்கு மேலாக பெரும் பதற்றத்தில் வைத்திருந்த ஈரான், அமெரிக்கா இடையிலான போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் பாகிஸ்தான் ஏற்பாட்டில் அமெரிக்கா, ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுள்ளது. தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இதை நிரந்தரமாக்குவதற்கும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகின்றன. தாக்குதலை ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை, இஸ்ரேல் ராணுவ தளபதி அறிவிப்பு. லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மீதான தாக்குதல்களை எவ்வித சமரசம் இன்றி தொடரப்போவதாக இஸ்ரேலிய இராணுவத்தின் தலைமை அதிகாரி லெப்டினன்ட் ஜெனரல் யால் ஜாமீர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய இராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஹிஸ்புல்லா அமைப்பை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் இராணுவ நடவடிக்கைகள் எவ்வித இடைநிறுத்தமும் இன்றி தொடரும் என ஜமீர் குறிப்பிட்டுள்ளதாக அல் ஜசீரா செய்திகள் தெரிவிக்கின்றன. நாங்கள் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை தொடர்ந்து தாக்குவோம், கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தும் என அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருளின் விலை மிக விரைவில் குறையும், அமைச்சர் பிம்பல் சபையில் உறுதி. மத்திய கிழக்கு போரினால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளின் தாக்கத்தை மே 31 வரை சமாளிக்க வேண்டி இருக்கும் என தெரிவித்த சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகா எரிபொருள் விலை வெகு விரைவில் குறையும் எனவும் உறுதியளித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பான சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், எரிபொருள் விலை அதிகரிப்பில் எடுக்கப்பட்டுள்ள கடுமையான தீர்மானங்களினால் தான் தற்போது எரிபொருள் விநியோகம் வழமைக்கு திரும்பியுள்ளது. மத்திய கிழக்கின் மோதல் நிலைமையை முகாமைத்துவம் செய்வதற்கு ஜனாதிபதி ஆரம்பத்தில் இருந்து சகல தரப்புகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அதன் பயனால் தான் நிலைமை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்ய முடிந்துள்ளது. நாட்டு மக்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டுள்ளார்கள். ஆனால் எதிர்க்கட்சியினர் தான் குறுகிய அரசியல் நோக்கத்தில் செயல்படுகின்றனர் என்று தெரிவித்தார். இத்துடன் இன்றைய சங்கிலியனின் இலங்கையின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு வணக்கம்.